எஸ்ஓ வீட்டு சசிகல் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டதா கைஸ். இறங்கியது இடி கைஸ், இறக்கப்பட்டது. போன மேட்ச் பீட்டஸ்ல இறக்குனாங்க, இந்த வாட்டி எஸ்ஓ பிரிஸ்ட் நெஞ்சில் இறக்குறாங்க. மாறி மாறி இறங்கி பாருங்க. இப்ப எனக்கு எல்லாமே இறங்கிச்சு கைஸ். எஸ்ஆர்பிடிஸ்ல இருக்கா இல்ல எப்படி செத்துட்டாங்களா? சிங்க ட்ரோல் ப்ரோ ரீகால் தரணும் போயிட்டு இருக்கா? ரீகால் தரணும். ஏய் இங்க வர. ரீகால் தரணும். ஜியோ டேய் ஜோரன் எங்கேயோ போறடா. கிறுக்காம. ஐயோ ஸ்னைப் ப்ரோ நாக்கு. அவர் அழுத்தப்படுவாரா? ஸ்னைப் அழுத்தப்படுவா. அவர் யார்? SX வீடியோஸ். எப்படி அழுத்தப்படுவாங்க? ஆமா ஜார்ட் இருக்காரு. ஓ நோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான். மேல SX. அங்க பாருங்க ஒரு நேடு ஓபி நேடு போட்டாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாரு. டீல் பண்ணிட்டாரு ட்ரோல். ப்ரோ நைட்ல மட்டும் தான் ஒரு ஸ்டார். சோ பீட்டஸ் ஃபேன்ஸ் ஊத்தம் ஓஜி பீட்டஸ் ஆடுறத பாரு. கவர் மத்தியல கவர். டாடா பீட்டஸ் அகாலம் பார்த்தனே கவர் அந்த மாதிரி சீரியஸ்லி சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு பீட்டஸ் என்ன டிராஃபி எனக்கு அப்படியே தோணுதுடா. நீ வேணா எங்க டீம் மாறிக்கிறியா? நரேன் ஏதோ சொல்லிட்டு வரான். ஆமாடா மாறிங்க இப்பவே பீட் எனக்கு தெரிஞ்சு பீட்டஸ் மாறீங்களா? மாறனா மாறிக்கோங்க. இல்ல எப்பவும் ஒரு மேட்ச் டிசைட் பண்ண முடியாது. லாஸ்ட் மேட்ச்ல கூட மாறிடும். ஆமா என்ன மாறும்? டிராஃபி பிடி ஸ்கில் மாறிடும். டிராஃபி இல்ல கப் மாறிடும். நாட்டிய பெங்கல்ல இன்னும் ரெண்டு கப் பேரை சேர்த்து சொல்லிடுறேன் நானு. டிராஃபி கப் பிடிஎஸ் தான் இப்ப ட்ரோல் வேற உள்ளங்கறான். ஒண்ணுமே புரியல எனக்கு என்ன பேசுறீங்கன்னு. எனக்கு அது ஒண்ணுதான் guys பயமா இருக்கு. மத்த வேற ஒண்ணும் இல்ல. நீங்க மூணு பேர்த்த பாக்குறீங்க. ஓடிக்கறாங்க. அவனே நேர் போட்டு எஸ்கேப் ஆயிடுறா. தொரத்தி பட்டு பாருங்க. இப்ப தொரத்தி ஈஷா இங்க இருக்காரு. ஐயோ ஈஷா இங்க தான் இருக்காரு. அளவா 18 கில். 17 கில். ஆமா அவ்வளவுதான் 18 கில் ரெஜிஸ்டர். ஐயோ அந்த டீம்ல எல்லாரும் ஆடுறானடா. ஜோரன் 5 கில், சாய் 5 கில், ட்ரோல் 4 கில், மாஃபியா 3 கில். அந்த டீம்ல எல்லாரும் போட அடிக்கறாங்க. ஜோரன் வரலாம். மரணத்தை பரிசளித்தான். எனக்கு வாய்ப்பே இல்ல மாறனா கவர் யாருன்னு தெரியும்ல. ஆமா கவர் இவன் வேற கவர் வந்துட்டான். ஆமா எல்லாரும் 5 கில். மாஃபியா வந்து அந்த பிம்பிரிகா பிலாபி 18 கில். என்னடா இது? 18 கில். எல்லாரும் கில் நாம எம்பிபி வரணும். 18 கில்டா. ஆர் யூ சீரியஸ்? இப்போ இருக்கிற எல்லாமே ஐஎஸ்டி கில் எடுக்க விடாம தடுக்கிறதுக்காக ஏதாவது ஈஸ்வா ஓடுறா பிம்பிரிகா பறந்துது. எஸ்எபிஎஸ் பறந்துட்டா கரெக்டா பறக்குறாங்க. பறந்து செல்லவா அப்படினு எஸ்ஓ வீட்டுஸ்கார முட்டடிச்சா ஓடுறான் டேய். அட நீங்க வேற இப்படி சொல்லாதீங்க. டீம் தூக்கணும்ல. எவன் தான் சொன்னது கிங்கா மேல இருப்பாங்க அப்படினது. மறுபடியும் மேல நாங்க கேளுங்க ஸ்டார் கால்ல ஒருத்த மட்டும் ஸ்பாம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. யாரு? இங்க பாரு கம்புக்கு எப்ப அடிக்கணும்னு தெரியும். காவால விட்டா அது காலு எஸ்ஓ பிடிஸ் தான்டா. அவன் பாவம் இந்த சரண் தான்டா அவனுக்கு ஒரு மாதிரி பயங்கர போட்டுரு. ஸ்டாரா போட்டுருந்தா ஏதோ போய் திருடிட்டு வந்துருக்கான். ஏதாவது ஒரு பஞ்சில் வேணும்னு காவால விட்டாதான் காலா. அவன் உடம்புல இருந்தா அதுக்கு பூராதான் ஓடு. இந்த பக்கம் 6 அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. ஸ்டார பார்த்தா பயம் இல்ல, நெருப்ப பார்த்தா தான் பயம். ஸ்டார் எவ்வளவு ஹைட்ல இருந்தாலும் சன் ஃபயர் வந்தாதான் மறைஞ்சுதான் ஆகணும். ஈஷா பக்கத்துல இருக்காரு. வினோதமா பாத்துட்டு இருக்காரு. 6 கில். இந்த போய் யாரு பெண்கள் கிட்ட மாட்டிட்டாங்க போ. 20 கில். ஐயோ இந்த மேட்ச் 40 கில். ரெக்கார்ட் போட்டுவாங்க நினைக்கிறேன் அநேகமா இந்த மேட்ச்ல. ஜோர்டன் மறுபடியும் நாக் அவுட். ஜோர்டன் மறுபடியும் அகால மரணம். ஜோர்டன் மறுபடியும் அகால மரணம். ரெனால்டோ நீ 11 கில். 6 ஸ்லைவ் மட்டும் தான் இருக்கு. அடேங்க பாரு கோலோட ஆட்டத்தை பாரு. இந்த பக்கம் 6 வெளிய அனுப்பு. இந்த பக்கம் சாய் ப்ரோ தேடி போறாங்க ஈஷா ப்ரோ கிட்ட. அவ்வளவுதான் முடிஞ்சு. தேடி போறாங்க யாரு? ஈஷா கிட்ட. நெருப்பு போட்டு ஜாய் பை நோட். ஜோன் ஓகே. இன்னொரு ஈஷா ப்ரோ முடியா. ப்ரோ இதே பட்ல அடிச்சா. என்னாச்சு இப்ப கை தட்டி உற்சாகப்படுத்துற அளவுக்கு என்னாச்சு? இவன் ஒரு தேடி வந்தான். 1v2 பண்ணிட்டான் ஈஸ்வா. இவனை தேடி வந்தான். இந்தியா நம்பர் 1. ஏய் நாக் இன்னும் நல்லா இருக்கு. ஐயோ இப்ப ரீகால் வர போமா. ஆமா ஆமா ஈஷா வர பண்ண போறாரு. ரெண்டு பேர் ஈஷா இருக்க சாக்கோ இருக்க. எல்லாம் ஃபைட்டிங் போகாம பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சொல்லி மனச கஷ்டப்படுத்தாதீங்க. நானும் திடப்படுத்தி தான் வச்சிருக்கேன். இருங்க. மனசை திடப்படுத்திக்கோங்க.
அழகா வந்த பிடிஆர் ப்ரோ நீங்க மேட்ச்க்குள்ள இருக்கீங்களா இல்ல வெளிய போயிட்டீங்களா? இருக்கேன் கொஞ்சம் தூங்குது டீம் தூங்குது இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் காம்பலாக போயிடுது ஏன்னா ஏய், கடைசில வந்து 23 கில்லுடா டே. டிஃபெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க 23 கில்லு. ஒண்ணுல ரெண்டுல 23 கில்லு. 23 கில் 25 டேய். அங்க பாரு ஜோரன் 7 டோல் 8 ரெண்டு பேரும் 5 ஐயோ. அது பிரச்சனை இல்ல நான் டின்னர் அடிக்கணும்ல டேய் 70 பேர் இப்போ 25 கில்லுனா அப்ப ஒரு 50 கில் அடிச்ச போறல 50 கில்ஸ் வின்னரா ஆர் யூ சீரியஸ் 50 கில்ஸ் ரெக்கார்ட்னா நியூஸ் ரெக்கார்ட் இப்ப ஈவென்ட் அவ்வளவுதான் ஈவென்ட் டாமினேட் பண்ணாங்க ஈவென்ட் டாமினேட் செய்யப்பட்டது ஈவென்ட் டாமினேட் பண்ணது ஆமா ஈவென்ட் டாமினேட் பண்ணிட்டாங்க லாபி டாமினேஷன் மட்டும் ஐயோ ஸ்டார்ட்ல போட்டு வச்சுக்கோங்க பத்த வைக்க தயாரா இருங்க அவ்வளவுதான் நெருப்பு எரிஞ்சு 25 கில்லு ஈவென்ட் ஒத்த ஆள அடிச்சு நொறுக்கிட்டாங்க மொத்த டீமே அடிச்சு செருப்புல அடிச்சு கீழே இறக்கியது கைஸ் இறக்கப்பட்டது வீட்டசின் நெருப்பு மறுபடியும் ஏற்றப்பட்டது கைஸ் இது நான் பண்ண கூடாது நினைச்ச தப்ப இன்னைக்கு கோஸ்ட்ல அதனால பண்ண வச்சிட்டாங்க கைஸ் டைவர் வாங்குறியா சொல்லு என்னால என்ன பண்றது தெரியல ஆமா ப்ரோ இருங்க பாருங்க ப்ரோ ஈஸ்வா சாக்கோ மட்டும் தான் எஸ்ஓபிடிஸ்ல இருந்து இரு துருவங்களா இருந்து காப்பாத்திட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணி எஸ்ஓபிடிஸ்க்கு உயிர் கொடுக்கலாம்னு பாக்குறாங்க ஆனா அங்க வேலை ஆகல அந்த டீமோட இண்டிவிஜுவல் கில் தான் இந்த மொத்த டீமோட கில் கைஸ் அந்த டீம்ல ஒரே ஒருத்தன் எடுத்த கில்லு ஜோர்டன் எடுத்த கில் தான் எஸ்ஓபிடிஸ்ல எல்லாரும் எடுத்த கில்லா இருக்கு பாப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த அகில இவனுக்கு என்ன எம்பிடிஸ் என்ன மாடு மேய்க்கிறானுங்க 2 கில்ல ஓடு சாக்கோ ப்ரோ தூக்கி விட்டாரு பாருங்க மாஸ்டா இல்ல எனக்கு தெரிஞ்சு ஜீசோஜி மறுபடியும் 7 கில்ரா ஜீசோஜி மாஸ் காட்டுறான்டா மறுபடியும் 7 கில்லு மறுபடியும் 7 கில் எடுத்து வீடோட முடிச்சிருக்காம சென்ட்ரி வீடு யாரா வருவாங்க நேடு போட்டு கொண்டுறலாம் அப்படின்னு தெரியுதா வீட பிடிச்சிருக்காங்க வரேன் யாரா வருவாங்க தங்க மைட்டி மட்டும் தங்க மைட்டி அந்த விட்டா பாரு அந்த வீட்டுட்டா ஜியோசோஜி இன்னைக்கு இதான் மறுபடியும் ஒரு சீன் இருக்குது எனக்கு ஏதாவது மனசுக்குள்ள படுது மறுபடியும் ஏதோ சீன் காட்ட போறான் ஏதோ வாய்ப்பு இருக்கு ஏதோ சீன் காட்ட போறான் நான் சொல்றதா நடக்கும் டிராஃபி ஃபர்ஸ்ட் நாங்க அடிச்சிருவோம் ஓகேவா அடிச்சு டிஃபெண்டிங் பண்ணிட்டு இருப்போம் அவ்வளவுதான் சாட் ஃபுல்லா ஸ்டார்ஸ் எரிச்சிட்டாங்க எரிச்சு வெறும் நெருப்பு மட்டும் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு ரெண்டே பேர் மட்டும் மறுபடியும் காமெடி ஓடிட்டு இருக்காங்க அதான் ஒரு ரெண்டு பேர் மட்டும் இப்ப ஸ்டார்ஸ் போட்டு இருக்காங்க ஸ்டார்ஸ் என்ன ஆயிடுச்சு கேளுங்க யானையை போட்டு விடுங்கப்பா யானை நீங்க பேக்கரியில வந்து போடணும் ஈசா மரணமடைந்தான் ஸ்டார்ஸா வீட்டு சசிகல் நெஞ்சில் மறுக்கா ஒரு இடி இறங்கி இருக்கு மறுக்கா போட்டுக்கிறாங்க இப்ப ஈஸ்வாவை காப்பாத்த முடியும் ஈஸ்வா கிரீகால் இருக்கு காப்பாத்தணும் டக்குன்னு இந்த ஜோன் முடிட்டு இல்ல எங்களுக்கு ரீகால் பண்ணி யார் அதிகமா ரீகால் பண்றாங்களோ அவங்களுக்கு பரிசு ரீகால் அதிகமா பண்றாங்க பரிசு எங்களுக்கு தான் ஐயோ வெரி ஐயோ என்ன தேரனே ரீகால் பண்ணேமா மனசு உடைஞ்சிச்சு ப்ரோ யார் வேற எத்தனை அதிகமா ரீகால் பண்ண எனக்கு இன்னும் உடையல எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு என்னதான் கில் அடிச்சு டின்னர் வரப்ப மாட்டிக்குவான்னு தோணுது யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குன்னா கடைசி நேரத்துல அணைக்கிறதுக்கு இந்த பையன் மார்க்கெட்ல போயிட்டு 5 கில் அதே இவங்க அப்படி நிறுத்திட்டானுங்க ஐயோ கில் அடி நிப்பட்டாங்க ப்ரோ காப்பாத்தி ஆவணும் காப்பாத்துனா அழகான ஒரு கத்தி வந்து இவனை தூக்கிட்டான் ஈஸ்வா தூக்கிட்டான் நீ ஒயிட் எம்வி ஜார்டன் பக்கத்துல இன்னொரு ராணி கிளம்பிட்டா அது ஒண்ணுமில்ல அது கில் குடுக்குறதுக்கு வருது நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பெருசா அதுதான் என்னமோ ஒரே நல்லா இருக்கு இது பிரச்சனை இல்ல நாங்க பாத்துக்கறோம் ஒயிட் எம்வி அடிவேட் ஓடுறா 1 HP ல அவுட் ஜோன்ல இப்ப நாங்க முடிஞ்சுவாங்க இப்பதான் நடக்க பாருங்க அதனால மரணமா MVP ஐயோ என்ன ஸ்டார்ட் ஃபுல்லா நெருப்பு மட்டும் போயிட்டு இருக்கு ஸ்டார் காணா ரெண்டே பேர் இருக்கீங்களா காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு இருக்கீங்களா இல்லையா ஈஸ்வா காப்பாத்திட்டாங்கனா வெளியா அதான் நான் தான் சொன்னல ரீகால் பிரைஸ் ரோகன் ப்ரோ வேற எந்த டீம் அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றது ரீகால் பண்ணி அந்த டீம் ஸ்பெஷல் பிரைஸ் ரீகால் பண்ணி எங்க ஆளுகளை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் ஓவர் எங்க நரேன் ப்ரோ இதுக்கு பாய் என்ன இதுங்கிட்டே இருப்பீங்க என்ன சாரனே உன் டீமுக்கு சப்போர்ட் சரியில்லடா நீ சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிற உன் டீமுக்கு சேர்த்து நான் தான் பேச வேண்டியதா இருக்கு நிச்சு மீன் ஆணையால கண்டிப்பா எஸ்ஓபிடிஎஸ் ஜெயிக்கும் கைஸ் அவார விட்டு மண்டிட்டு தலைவனுங்க யாருக்கு தலைவனுங்க மண்டிட்டு தலைவன் ஐகானிக்கானது
SOBTS நடுவுல ஒருத்தன் யானை போடுறான்டா. யார் அவன்? அவன் பேரு Face. ஒருத்தன் இருக்கான்டா, யானை போடுறதுக்கு அவன் பேரு Peace-டா டேய். Peace-காரன் ஒருத்தன் மட்டும் யானை போட்டுக்கிறான். நடுவுல ஒருத்தன் இருக்கான்டா. வா வீசி சப்போர்ட் ஆபீஸ்ட் Peace bro, Peace bro. பீஸ் ப்ரோ. ஒரே ஒருத்தர் இருக்கான் நிறைய யானை போடுறதுக்கு. ஒரே ஒருத்தன் தான். ஸ்பெக்டேட் பண்ணியே டயர்ட் ஆயிட்டாரு பிடி சார்லாம். ஐயோ நான் ஸ்பெக்டேட் பாரு, நான் SRPTS தான் காமிக்கிறேன். 4 பேர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு எவ்வளவு தண்ணி குடிக்கும்போது குடிச்சுட்டே இருக்காங்க. நெருப்பு எப்பானை என்னமோ புசுக்குன்னு வந்தது. 4 யானையும் புசுன்னு பீச்ச போகுது எனக்கு தெரிஞ்சு. இது வேற சாதா சோனுங்களா? ஜாலியா போயிட்டு இருக்கான் சாக்கோலாம். என்னாச்சு? சாக்கோ ப்ரோ மேன்ஷன் போறாரா? அடுத்த ரீகால் எஸ்கபிடிஸ் வெளிய போகுது. சரி குட்டி வந்து இருக்காங்க. ஓகே. ஆனா இப்போ இதுல ஏதாவது செட்டிங் பண்ண வேண்டியது இருக்கானே அந்த மேப் கம்மியா அதெல்லாம் எரியே பண்ண இதான் கரெக்ட். நார்மல் நான் ஓகே பாக்குறாங்க. சொல்லுங்க மதன், ஏதாவது கொஞ்சம் மனசாதல கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அடுத்த மேட்ச் என்ன பண்ணி தரேன் அப்படின்னு. புரியல. அப்படியே ஏதாவது ஜெயிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. மேப்க்கு ஏதாவது செட்டிங்ஸ் இருக்குதா அப்படின்னு. இல்ல நார்மல் கேட்டு சொல்லுங்க. இருங்க ப்ரோ. இவங்க வேற அநியாயமா 25 கில் எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அங்க பாரு பெண்களை தூக்குறான் STR. ஐயோ என்ன ப்ரோ? இது பீட்டி ஏதோ ஹைப் கொடுக்கறான். STR பெண்களை அடிக்கிறானா? பெண் அடிக்கிறானா? இல்லடா பெண்கள் நீ கிராசிங்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அடிச்சிட்டு என்ன சீன்? நான் அதுவே கலகிதெல்லாம் செஞ்சு STR பெண்களை தான் அடிக்கிறான்றேன்னா யுவாக்கா இப்ப காலியாக போறாங்கன்னு நினைக்கிறேன். தல மதன் ப்ரோ கண்டென்ட்காக பேச சொல்றாரு. நீ என்ன வேணா பேச கூடாது தல. அட ப்ரோ நீ யாரு ப்ரோ? நீ ஏதாவது பேசாத ப்ரோ. உள்ள வந்து BTS உள்ளே வந்து விடுங்க. சாகோபே ஏச்சா நம்பர் 1 நைட் செய்து கொண்டிருக்கிறார். எங்க கொண்டு போகலாம்? அழிக்கப்படுமா இல்ல ஒடுக்கப்படுமா இல்ல ஒழிக்கப்படுமா? அப்பா கார் டிரைவிங்ல தெரிஞ்சிச்சு. அங்க பாருங்க டோனி பாருங்க அங்க பாருங்க ஸ்ப்ரே 1v4. ச்சீ ஐயோ 1v4. ஓ 1v4. அவ்வளவுதான் கார்ட்லயே ஏத்துறாங்க. 8 கில் பா. 8 கில் தான் அடிச்சிரானுங்க. அங்க 25 கில் அடிச்சிரானுங்க. அண்ணே இப்பதானே கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்காங்க. தண்ணி கேன் தூக்க வந்தீங்கன்னு பாட்டு பாட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. bro SOBTS சப்போர்ட்னா கமெண்ட்ரி வரேன். give a chance I will make it more interesting. பரத் bro வா bro பரத் bro பரத் bro உனக்கு நான் தரேன். SOBTS காப்பாங்க. வா bro SOBTS ஸ்டாரன் சப்பிட்டு இருக்கான். சப்பி போட்டு டோரா விட்டு போயிட்டாங்க. வா பரத் bro நான் தான் இறங்கி SOBTS காப்பாத்த வேண்டியதா இருக்குது. கம் ஆன் ரோல் அண்ணிய முடிச்சே ஆகணும் கை. யார் முடிப்பா? MBTS தான். என்ன இது என்ன செட் MBTS உயிரோட இருக்காங்க. ஆமா MBTS உயிரோட இருக்காங்க. ஆமா அளவா ஒரு 38 கில் எங்க டீம் பேர்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த மேட்ச்ல இருந்து டிஃபெண்டிங் ஆரம்பிச்சுக்கிறோம். ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. பேசி டயர்ட் ஆயிருச்சு. 25 கில் 40 அடிச்சிருவாங்க நினைக்கிறேன். அப்படியே தோணுது. நியூ ரெக்கார்ட் வச்சிருவாங்க நினைக்கிறேன். JBTS ரெக்கார்ட் உடைச்சிருவாங்க நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 70 பேர் இருக்கானுங்க. உடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. JBTS ஒரு பக்கம் சிக்மால சிரிக்கிறாங்க. யானை 2 பேர் போடுறாங்களா? யாரோ ஒரு தம்பி கூட்டி வந்திருக்காங்க. யானைக்கு கொஞ்சம் அப்படியே ஏழவில வந்து கூட்டி வந்திருக்காங்க. யானை ஏழவிக்கு வாங்க வச்சுக்கிறீங்களா நீங்களா? JBTS எப்படி சொதப்புவாங்கன்றது எனக்கு தெரியும். இவ்ளோ ஸ்டார்டிங்ல நல்லா SOBTS ஜோனுக்குள்ள வருமா? 2000 மீட்டர். ஐயோ இங்க பாரு எங்க இருக்காங்க பாரு. இது வந்து நார்மல் SOBTS மேன்சன்ல இப்பதான் வராங்க. டெலிபோர்ட் பண்ணல. சால்ட்டா வந்துருவாங்க. இல்ல டெலிபோர்ட் பண்ணி போய்க்கலாம். ஏன் டெலிபோர்ட் பண்ணனும்னு தெரியல. இது நார்மல் இராங்கல். அதனால வந்து ஹீலிங்ஸ் குறையும். நம்ம இராங்கல் விளையாடுற மாதிரி நினைச்சு அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ஸ் பிரச்சனை இல்ல வந்துட்டு இருக்காங்க गाइस. ஏய் 4 யானை ஆயிடுச்சா? ஐயோ யானை யாரோ அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் ஊர்த்துறாங்க. கமான் गाइस. 6 யானை ஆயிடுச்சு. யானை ரசிகர்கள் வந்தாங்க. குதிரை நாங்க டாங்க தண்ணி குடிச்சு வந்துட்டு இருக்கோம். गाइस எல்லாம் யானை தண்ணி பீச்சற மாதிரி இருக்க சிம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல பீச் அணைச்சிரும் நெருப்ப. ஐயோ ஏதோ வெளிய சொல்லிட்டு யாரா BTSல போய் சொல்லிட்டு நேரா இங்க வந்து யானைட்ட குதிச்சிருன்னு சொல்லிருப்பா. போன மேட்ச் வந்து ஹையஸ்ட் கில் எடுத்தவங்க வந்து இப்போதைக்கு ஜோன் வெறியான சொன்ன மலை உச்சியை யார் எடுக்கிறாங்களோ அதுதான் மதம் கொண்ட யானை இடம்.
மேல ஏறிட்டு திமிரு பிடிச்சு அடிக்க போறாங்க இப்ப யானை எங்க டீம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு நரேன் ப்ரோ அப்படி சொல்றாருன்னு. நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு மேட்சஸ் டைம் இருக்கு. உள்ள இதுதான் வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. போன மேட்ச் தான் சொன்னா நிறைய புசுக்குன்னு போல மாறல. இல்ல பிடி அது தவறு. நரேனுக்காக அந்த டீம் இருக்காது, அந்த டீம் குளிரமான டீம். எனக்கே இல்ல புரியல. கொடூரமான டீம். நான் ஃபார்ம்ல இருக்கு. ஃபார்ம் டக்குன்னு சடனா பிரேக் பாம்பு இல்ல, அடிச்சுட்டாங்க. பாம்பு இல்ல, பிடி சார் ப்ரோ அவங்க வந்து எங்க தெரியுமா இருக்காங்க, இந்த ஈவென்ட் பக்கத்துல இருக்காங்க. ஐயோ, தவிர்த்துக்கலாம். அதான் பாருங்களேன். நான் தவிர்க்கன்னு சொல்லல, நீ தவிர்த்திருக்கலாம். எனக்கே புரியல, நான் இவங்க மட்டும் தண்ணி குடிச்சிட்டு அந்த காமெடி போடுவாங்களாமா, அது நல்லா இருக்கு. ஏத்துப்பீங்க, எனக்கே புரியல. நம்ம கண்டுக்கல, இதை தவிர்த்துக்கலாம். உண்மையாலுமே அது கண்டுக்கவே இல்லையா? ஓகே ஓகே. ஆமாமா, அதை கண்டுக்கவே இல்லை. நான் பிடிஎஸ் இப்ப ஜோனுக்குள்ள போகணும். பிடிஎஸ் இப்ப ஜோனுக்குள்ள போகணும். அங்க பாருங்க ஸ்டார்ஸ் ஒரு ஓரமா ஜோனுக்குள்ள எந்த டீம் இருக்கு இப்போதைக்கு? பிடிஎஸ் கடந்த 5 நிமிடமாக ஒரு கில் கூட எடுக்கவில்லை. ஒரு கில் கூட எடுக்கவில்லை. பிடிஎஸ் தவறிலே இருக்கிறதா? நான் சொல்றேன், ஏன் லெஞ்சில் இடி இறங்க போகிறதா? தவறு இழைக்கிறதா பிடிஎஸ்? ஏன் என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு என்னவோ தவறு இழைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ தோணுது. ஆத்தா ஏதோ சொல்றா தவறு இழைக்குது. ரொம்ப நேரமா சுடல, ஏதோ சுடாமே போயிரும் நினைக்கிறேன். மேட்ச் கைவிட்டு போக போக எனக்கு தோணுது. அமைதியா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு இடத்துல நின்னு ஒரு 2-3 ஷாட்ஸ் அட்லீஸ்ட் ஃபைட்ல இருந்திருக்கணும். திடீர்னு முடிச்சிட்டு டக்குனு கேம்குள்ள போகும்போது நிறைய தவறு நடக்கும். பிடிஎஸ் தவறு இழைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. வெச்சி பாப்போம். ஓட்டாங்க கை ஜோன் தூக்கி அவ்வளவுதான் ப்ரோ. இத நம்ம எவனுமே எதிர்பார்க்கதான் ஜெயிப்பான். அநேகமா எஸ்ஓபிட்ட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சாட் பிளஸ் ஸ்டார்ஸ் பறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நெருப்பு அணைக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. பாப்போம். கடவுளுடைய அருள் எஸ்ஓபிடிஎஸ் உள்ளது. அது நானே சொல்றேன் கைஸ். கடந்த 6-7 நிமிஷமா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமா ஃபைட் எடுக்கல. இவங்க பாருங்க பஞ்சரான வண்டியில போயிட்டு இருக்காங்க. ஜார்டன் ப்ரோ ட்ரோல் ப்ரோவும் அங்க வண்டி அதானே இருக்கு. வேற எதுல போவாங்க? ஐயோ மேட்ச்ல எப்படி ஆடுறோங்கறத சரியா அத பாரு. அவ்வளவுதான். இப்ப அங்க நாக் வச்சாங்க, அந்த இடத்தை புடிச்சிராங்க, அந்த பொசிஷன் புடிச்சிராங்க. அவ்வளவுதான். எப்படி பஞ்சர் ஆச்சுன்றது முக்கியம் இல்ல, பஞ்சரான வண்டியில எப்படி போறது தான் முக்கியம்ன்றீங்களா? இதான் நீ அப்படியே கொஞ்சமா எங்க டீம் பக்கம் வராத. டீம் ஆமா நானே சார்னே நீ ஒன் டீமுக்கு ஏதா பண்றா? அண்ணா நான் மறுபடியும் போன மேட்ச் 1-4 போட்டா இப்ப ரிவெஞ்ச் மட்டும் பாருங்க. பின்னாடி யாரும் இல்ல. எல்லாம் அழகா ஏறாங்க. சாக்கோ கோட் நாக். ஐயோ கோட் நாக் இருக்காரு. ஃபெட்டின் அடிக்குறான். ரெண்டு பேர் ஈஷா க்ளோஸ் இன். எஸ்ஓபிடிஸ்க்கு ஒரு கமெண்ட்ரி வந்து வந்திருக்கான் சாரன். சாரன் வந்திருக்கான். என்ன கமெண்ட்ரி கொடுக்கணும்னு பாப்போம். சாரன் ஆமா. போன மேட்ச் 1-4 போட்டான்ல ஜூஸ். ரிவெஞ்ச் இன்கமிங்னு சொல்லுங்க கொஞ்சம். அப்படியா? இவன்ட்ட போக கூடாது, ஜூஸ்ட்ட போக கூடாது, நேட்ல கொண்டுறோனே. ஒரு வாட்டி கொல்லுவான் ஏதோ ஃப்ளூக்ல. இல்லையே அவன் மர்க்கா போடுவான், கோவப்படுவானே அவன். பக்கத்துல வந்தா வேற ரொம்ப கோவப்பட்டு அடிப்பானே. அப்படிங்கறீங்களா? 29 ஓகேவா? ரொம்ப கோவப்பட்டு அடிச்சா என்ன பண்ணுவேன்? மறுபடியும் ஆக்சுவலா அவனுக்கு போக மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கொஞ்சம் பயப்படுவான்னு நினைக்கிறேன். ஐயோ மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஒரு பக்கம் மூளைய டார்சா பிடி சகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. ரெண்டே பேர் தான் இருக்காங்க. சாக்கோ அவ்வளவுதான். ட்ரோல் உள்ள போன்னு நினைச்சாவே அங்க பாரு வெயிட்டிங் ஏதோ நடக்குதுடா. ஐயோ போச்சு ஈரானிகள் சண்டை கட்ட பக்கத்துல பீட்டர்ஸ் 4 பேர் கிட்ட இருக்காங்க. இந்த குழிக்குள்ள எவன் வந்தாலும் செத்துருவானா? 4 பேர் கிட்ட 4 பேர் சொல்லுவாங்க. எம்எல்ஜி அணி அகால மரணம் ஒரே ஒருத்தன். ஜோக்கர் இஸ் லைவ். தூரத்துல இருந்து தன் அணி எப்படி சாவுதுன்னு பாத்துட்டு இருக்கான். அவ்வளவுதான் முடிச்சாங்க. அவ்வளவுதான். ஐயோ இப்போ ஜியோஸ் வெட்ட வெளியில படுத்துறாங்க. எல்லா பக்கமும் விசிபிள் இருக்கு. சரியான ஒரு ஃபைட்டே போகுது போல. தங்கம் ஜியோஸ் மட்டனே இந்த ஜோனே ஒரு மாதிரி ஆமாண்ணா. அந்த ஹை ரேஞ்ச் மட்டும் சத்தியமா எதிர்பார்க்க தோன்றா. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வருது. ஒண்ணே மலை பக்கம் போயிடும். இது பக்கம் வந்துருச்சு, ரிச் பக்கம் வந்துருச்சு. இப்போ ரொம்ப பிடிஎஸ் ஒரு வாட்டி புடிச்சு வேறயா வாங்க. டிஸ்அட்வான்டேஜ் பாருங்க. ஆமா இல்ல அந்த மேட்ச்ல எஸ்ஓபிடி ஜெயிச்சிருக்கோம். இல்ல அந்த மேட்ச்ல எஸ்ஓபிடி ஜெயிச்சிருக்கோம். இந்த ஜோன்ல ஸ்டார்ஸ் தோத்துறாங்களே. அவங்க ரெண்டே பேர் தான் இருக்காங்க மேல. ராசிஸ்ல தனியா மாட்டிட்டான். ஈஸ்வாவும் தான் இருக்காங்க. ஸ்டார்ஸ் அப்படி அவங்க 2 பேர் தான் முக்கியம். அவங்க 2 பேர் கன் பார்ட்டிஸ் இருக்காங்க. கவலைப்படாத. பாகோ மாட்டா ஹாய் போவோ அடி வைன்றாங்க. எஸ்ஓபிடி சதிகள் நெஞ்சில் இடி இறங்க மாட்டோம். ஓகே ஜோன் புடிச்சாங்க. ஈஸ்வா அகால மரணம்.
ஈஸ்வா மரணத்தை பரிசளித்தாங்க. ஸ்டார்ஸா வீட்டு சசிகள் நெஞ்சில் ஒவ்வொரு இடியா இறங்கி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஸ்டார்ஸா வீட்டு மீண்டு வர முடியுமா? மீண்டு எழுமா ஸ்டார்ஸா வீட்டியஸ். ஒரு நாக்கு மேல இருந்து மொத்தமா 10 கில். ஸ்டார்ஸா வீட்டஸ்ல ஒரே ஒருத்தன் ஸ்டார்ஸா வீட்டஸ் காரணம் இருக்கீங்களா? ஸ்டார் போட குட் வைப்ஸ் போட இருக்கீங்களா கைஸ்? ஸ்டார்ஸா வீட்டஸ் சரவணா அவங்களோட சப்போர்ட்டிவ். ஐயோ கசன்சா வந்து ஏத்தி விட்டு போறாங்க, ஏத்தி கொள்றாங்க. ஸ்டார்ஸா வீட்டஸ் அகால மரணத்தை பரிசளித்தார்கள் ஸ்டார்ஸா வீட்டஸுக்கு. ஓ நோ கைஸ், படுத்தவன் தானா 4 பேர் அங்க வர. நெவர்லியே 25 கில்லுக்கு 1 கில் எடுக்கலையே, 1 கில் எடுக்கலையே. எம்பிட்ட சேர போகல நானு. உள்ள போயிருங்க சேஃபான இடத்துக்கு. நெருப்புல 4 பேர் நெருப்பா இருக்காங்க. ஸ்டார்ட்ல 4 பேர் ஹையா இருக்காங்க. கடைசியில பார்த்தா மரணத்துக்கே போயிட்டாங்க அவங்க. சார் மறுபடியும் மீண்டும் அடுத்த மேட்ச்ல மீண்டு வருமா? என்ன நடக்குது? சார்ஸா பீட்டஸ் 4 பேர் ஒற்றுமையா இருக்கணும், உயிரோட்டு இருக்கணும், கடைசி வரைக்கும் போராடணும். அது ரொம்ப முக்கியம். பீட்டஸ் எவ்வளவு பொறுமை காக்குதோ அதே மாதிரி சார்ஸா பீட்டஸும் கடைசி போயிட்டு பொறுமை காக்கணும். அது ரொம்ப முக்கியம். மறுபடியும் மேட்ச்ல அவங்க செத்துட்டே இருக்கனாலதான் அவங்களுக்கு அந்த கடைசியில என்ன ஃபைட்டே வராம இருக்கு. சுனாமி வர நேரம் ரெடி ஆயிருச்சு, எல்லாம் தயாரா இருங்க. சுனாமி வரக்கான நேரம். சுனாமி வர போகுது கைஸ். இப்போ முக்கியமான எங்க அணிக்கு அவன் செத்துட்டா பொதுவான கமெண்ட் ஆயிடும். அமைதியாடுறா டேய். அப்படியா? அவன் டீல செத்துருச்சு இல்ல, பொதுவான கமெண்ட்டுக்கு போயிருவான். அவன் அப்புறம் என்ன ஒதுக்கி வச்சிருவியா? இல்ல எனக்கு தெரியல. அவங்க டீம் வெளிய போனா நான் பார்க்கலாமா? இப்போ எனக்கு இப்போ முக்கியமான சாய் ஒரு பெரிய கோட புடித்தான். 25 கில் எடுத்துட்டாங்க. மறுபடியும் ஒரு நாக்கு. மாஸ்டர் ஸ்டேல் நாக்கு. ஐயோ ஸ்டார் தூக்குறான். டேய் மனுங்க சொல்லப்பறாங்க. சாய் படல ஜூஸ் நாக்கு. ஒரு நாக்கு பலிக்கு போய் வாங்கறாங்க. ரிவெஞ்ச் கொடுக்கப்படுகிறது. ரிவெஞ்ச் நடக்குது. ரெனால்ட் டியூட்டி பண்ணாங்க. ஜியோஸை மரணம் அடைந்தாங்க. வீடியோஸ் மரணம் எழுதப்பட்டது. ஜியோஸ் ஓடிக்கு ரிவெஞ்ச் எடுக்கப்பட்டது. போன மேட்ச் கொடுத்த 1v4 சாய் ஒரு நேடுல டம். அதே எந்த நேடுல சாய் செத்தானோ அதே நேரடி அவனுக்கு ஜியோஸோஜிக்கு மரணத்தை பரிசளித்தான் சாய். ரிவெஞ்ச் ஹஸ் பீன் டேக்கன் கைஸ். பிடிஎஸ் 33 கில் திடீர்னு போட்டு அடி பிரிக்கிறாங்க. ஆனா அந்த எஸ்ஆர் பிடிஎஸ் எம்பிடிஎஸ் 2 பேரு. எஸ்ஆர் பிடிஎஸ்ல ஒரே ஒரு எஸ்ஆர் பண்ணோம். ஐயோ ரேண்டம் பண்ணிதான். எனக்கு தெரிஞ்சு 40 கில் போயிடுவாங்க. இந்த பக்கம் சாய் 9 கில், ட்ரோல் 12 கில், ஜோர்டன் 7 கில், 33 கில், மாஃபியா ஸ்னைப்பர் ஒரு 5 கில் போட்டு பொளக்குறாங்க ப்ரோ. போட்டு பொளக்குறாங்க. போன மேட்சுக்கு நடந்ததுக்கு உடனே ஒரு ரிவெஞ்ச். ஐயோ எனக்கு தெரிஞ்சு ஜியூஸ் அங்க இருந்தாலும் நினைச்சுதான் வேணும்னு பண்ணான்னு நினைக்கிறேன். ஜியூஸ் அங்க இருந்தாலும் தெரிஞ்சுதான் வாண்டடா பண்ணிருக்காங்கன்னு தோணுது. 2 பேரு வெற்றி உறுதியானது. 35 கில்லை நோக்கி வெற்றி உறுதியானது. ஹைப்பர் சார் பக்கம் ஹைப்பர் சார் மட்டும் தான் இருக்கான். இந்த பக்கம் எஸ்டிஆர் மட்டும் தான் இருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்களா? 2 பேருமே நானி ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. Come on guys, let's go for 5,000 like போலாம் பாருங்க. 3,000 people watching. content event டீ புடி. இங்க பாரு ஹைப்பர் சாட் வெளிய இருந்து புடின்னு புடிச்சிட்டு இருக்கான். 3 பேரும் சிட் ப்ரோ. 3 பேரும் சிட் ப்ரோ. அவ்வளவுதான் முடிஞ்சு. 3 பேரும் சிட் ப்ரோ. ஹைப்பர் சாட் மட்டும் தான் இருக்கான். அவனும் 12 பேர் சோன் ப்ளே போடும். அவ்வளவுதான் guys. 35 கேல் வெற்றி. டிஃபென்ஸ் செய்வார்கள். பீட்டஸ் வசம் சென்டர் சரணடைகிறதா? கான்சார் பீட்டஸ் வசம் சரணடைகிறதா? ஸ்டார்ஸ் ஆஃப் பீட்டஸ் மறுபடியும் சாய் வந்தார். சென்றான் அப்படின்னு அடி போட்டு அந்த டீம்ல எல்லாருமே அடிக்கிறாங்க ப்ரோ. ஒருத்தன் டபுள் டிஜிட் அடிச்சா பரவாயில்ல. அந்த டீம்ல எல்லாரும் அடிக்கிறாங்க ப்ரோ. ஆக்சுவலா ஜோர்டன் இருந்தா அவனுமே டபுள் டிஜிட் அடிச்சிருப்பான். ஜோர்டன் முன்னாடி செத்துட்டான். அந்த டீம்ல எல்லாருமே அடிக்கிறானுங்க. சாய் 10 கில்லு, ட்ரோல் 13 கில்லு, 20 அவங்க 2 பேர் மட்டும் 23 கில்லு, ஜோர்டன் 7 கில்லு, 30 கில்லு.
மாஃபியா ஸ்னைப்பர் 5 கில். அவன் வந்து மாஃபியா ஸ்னைப்பர் வந்து அந்த டீம்ல ஒரு நாணி மாதிரி, கார் ஓட்டுறதுக்கு, பெட்ரோல் எடுக்கிறதுக்கு, அந்த பக்கம் யாராவது அடிச்சா அமுச்சு விடுறதுக்கு, பேண்டேஜ் எடுத்து வரதுக்கு, இந்த மாதிரி எடுத்து வரதுக்கு. இப்ப என்ன நடக்கும்? வந்து டிராவி ஜெயிக்க போறானே இப்படி சொல்லக்கூடாது. என்ன யூ நோ வாட் டைம்